வணக்கம். இந்த பதிவு அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். விளையாட்டுத் துறைகளில் இருப்பவர்கள் முக்கியமாக இந்த பதிவை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். நம் அன்றாட வாழ்க்கையில் மக்களை சாலைகளில் பார்க்கிறோம். அவர்களின் நடையை நன்றாக கவனியுங்கள். அவர்கள் நடக்கும்போது பாதங்களை இப்படி வி போன்று விரித்து நடப்பார்கள். அதுபோன்று நடக்கும்போது கால் முட்டியில் பாதிப்புகள் ஏற்படும். அதற்கான விளக்கங்களை அடுத்த பதிவில் முழுமையாக நான் விளக்கமளிக்கிறேன். அதாவது இப்பொழுது பாருங்கள், சாலையில் நடக்கும்போது இப்படி நடப்பார்கள். அதுபோன்று நடக்கக்கூடாது. கால் பாதங்களை நேராக வைத்து இப்படி நடக்க வேண்டும். அதே போன்று பலருக்கு கால் முட்டிகள் இப்படி உள்வாங்கி இருக்கும். அது போன்று இருக்கக்கூடாது. அப்படி இருப்பவர்கள் உடற்பயிற்சி மையங்களில் உடற்பயிற்சி செய்யும் போது அதிக பாரங்களை தள்ளும்போது கால்களை இப்படி மேல் நோக்கி இப்படி வைக்கக்கூடாது. நாம் மடிக்கும்போது இந்த லெவலில் மடித்து கீழே இப்படி அமர வேண்டும். மேலில் வைத்து செய்தால் முட்டி உடைந்துவிடும். அதுபோன்று யாரும் தயவு செய்து செய்யாதீர்கள். அதுபோன்று பலவீனம் இருப்பவர்கள். பிறகு சிலருக்கு கை முட்டிகள் இப்படி விலகியது போல் இருக்கும். 2 கைகளும் இப்படி இருக்கும். சிலருக்கு இப்படி உள்வாங்கி இருக்கும். அது போன்று இருப்பவர்கள் அதிக பாரங்களை தூக்கும்போது மேலே தூக்கும்போது இந்த லெவலில் தூக்க வேண்டும். இல்லை என்றால் அதிக பாரம் சுமக்கும் போது இந்த இடம் இப்படி உடைந்துவிடும். அப்போ 2 கைகளிலும் பாரம் அதிகமாகும்போது உடைந்து விழுந்துவிடும். நிறைய உடற்பயிற்சி செய்பவர்கள் உடைந்து விழுவதை நீங்கள் பல பதிவுகளில் பார்த்திருப்பீர்கள். அதனால் அவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. ஜிம்மில் பயிற்சியாளர்கள் அதை போன்ற உள்ளவர்களை கவனித்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் பயிற்சிகளை கொடுக்கவும். பிறகு மக்களில் அனைவருக்கும் முதுகின் நடு பகுதியில் குழி போன்று இருக்கும். அதாவது இப்பொழுது நான் காட்டுகிறேன். அந்த குழி பகுதி அனைவருக்கும் இருக்க வேண்டும். இந்த குழி பகுதி அனைவருக்கும் இருக்க வேண்டும். இந்த நடுவில் உள்ள நேராக உள்ள எலும்புகளுக்கு அனைத்து எலும்புகளுக்கும் 2 பக்கம் இருக்கும் சதைகள் பாதுகாப்பாக இருக்கும். அதனால் அந்த குழி பகுதி இருப்பது அனைவருக்கும் சிறப்பு. அது இல்லாமல் சிலருக்கு எலும்பு பகுதி மட்டும் முன்பகுதியில் இருக்கும். அவர்களால் குனிவது இப்படி செய்வது அனைத்தும் கடினமாக இருக்கும். அது போன்றவர்கள் அதற்கேற்ற பயிற்சிகளை செய்ய வேண்டும். இதை பதிவை கண்டு அனைவரும் பாதுகாப்பாக பயிற்சி செய்யுங்கள், பயனடையுங்கள். பலருக்கு இது போன்ற பயிற்சிகளின் மூலம் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி உள்ளது. அதற்காகவே இந்த காணொளி பதிவு.